நாளும் கோலும் என்ன செய்யும். நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி கால சக்கரத்தின் சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. உச்சமான சுக்கிரன். எப்படி உச்சமான சுக்கிரன் உங்களை உச்ச கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய மகாலட்சுமியாக உங்களுக்கு வருங்க. வாழ்க்கையில 12 ராசிகாரர்களுக்கும் இந்த சுக்கிரன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார். ஏன் இந்த உச்சமான சுக்கிர பயிற்சி சொல்றேன்? ஏன்னா மீன ராசியில அவர் உச்சமாவாரு. யாரோட இணைஞ்சு உச்சமாகிறாரு? சனி பகவானுடைய இணைஞ்சு உச்சமாகிறார். யாரு ஜாதகத்துல சனியும் சுக்கிரன் எப்போதுமே நட்பு கிரகங்க. இந்த அடி ஸ்பெஷலா இந்த வருஷத்துல இந்த ஒரு வாட்டி தான் யோகம் வருது பார்த்துக்குங்க. வருஷத்துல ஒரு வாட்டி தான் இந்த யோகம் கால புருஷனுக்கு அது மகாலட்சுமி யோகம் அங்கே வரும். சனி பகவான சேர்ந்து லாபஸ்தான அதிபதியோட கால சக்கரத்தின் சனி பகவானை இணைஞ்ச அந்த கிரகம் இருக்கு. சனி பகவான் தொழில், உத்தியோகம், மேல் பதவி, பட்டம் பதவி எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான். சனி கொடுக்க யார் தடுப்பார்? இந்த சுக்கிர பகவான் சேர்ந்து இணைகிறாரு. அதனால இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொண்டு பண்ணும். மார்ச் மாசம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு மார்ச் மாசம் 25ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவான் அதுவும் சுயசாரத்துல எப்படி சனி பகவானுடைய நட்சத்திர நட்பு கிரக சாரத்துல போகுது. 2 கிரகமுமே சுக்கிரனும் சனியும். இது உங்க வாழ்க்கைய தலையெழுத்தே மாத்தும். எல்லாருமே கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் நல்லா பாருங்க. மகாலட்சுமியும் ஈஸ்வரனும் இணையக்கூடிய நாள். இது உங்க வாழ்க்கையில தலையெழுத்த மாற்றக்கூடிய நாள். பிளே தமிழ்ல நிறைய வெற்றி உங்க பக்கம் தேடி வந்துகிட்டே இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இந்த சுக்கிர பகவான் அள்ளி கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே, பொதுவாக துலா ராசி கால சக்கரத்தின் 7வது ராசி இந்த துலாம் ராசி. எப்படி கால புருஷனுடைய 7வது ராசி தான். எப்போதுமே இந்த பழக்க வழக்கம் இருக்கு பார்த்தீங்களா, இவங்கள்ட்ட பிரம்மாண்டமாக இருக்கும் பாருங்க. இவங்கள்ட்ட நீங்கள் பழகி பாருங்களேன், பயங்கரம் சூப்பராக பழகுவாங்க இந்த துளாராசியை பொறுத்தவரை. ஏன்னா இவங்க பழக்க வழக்கத்துக்கு ஃபர்ஸ்ட்டாக உள்ள ராசி. ஏன்னா இது எப்போதுமே மக்களுடைய தொடர்பு, தன்னுடைய குடும்பத்து மேலையும் தன்னுடைய மனைவி மேலையும் தன்னுடைய கணவன் மேலையும் ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய ஒரே ராசி துலாம் தான். ஒரு வேலையை பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி இறங்கிட்டாங்கன்னா அந்த லட்சியத்தை முடிக்காமல் வெளில வர மாட்டாங்க. நீங்கள் எடுத்து பார்த்துக்குங்க, துளாராசி எத்தனை பேர் வந்தாலும் சரி. ஏன்னா இங்கே சனி உச்சமா, அப்போ சாதிக்கக்கூடிய வெறி யாரெல்லாம் சனி பவன் நல்லா இருக்கோ கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய யோகம் இவங்கள்ட்ட இருக்கும். அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய யோகமான கிரக பயிற்சி. எப்படி சுக்கிர பகவானுடைய யோகமான கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது? நீங்க இந்த வீடியோ பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? பார்க்கணும் தானே. ஏன் பார்க்கணும்? என்ன காரணம் சொல்லுங்க. உங்க ராசி அதிபதி உச்சத்துல. எப்படி எந்த கிரகம் சரி, எந்த கிரகமே உச்சமான கிரகத்தோட இன்னொரு கிரகம் சேர்ந்திருந்தால் இது உச்சத்துக்கு கொண்டு போகும். வருஷத்துல ஒரு வாட்டி தான் இந்த பயிற்சி வருது. 25 நாள் தான் உங்க வாழ்க்கையில தலையெழுத்தை மாற்றக்கூடிய நாள். இது எழுதியே வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய தலையெழுத்து மாறும், மாறப்படும், மாறக்கான நேரம் நெருங்கிருச்சு. சுக்கிர பகவானும் சனி பகவானும் இணையக்கூடிய நாள், மகாலட்சுமியும் ஈஸ்வர பெருமானும் இணையக்கூடிய நாள். இந்த நாள் இந்த வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வேலை செய்யும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எல்லாருமே சரி ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கணும். ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம், கலையை காட்டக்கூடிய கிரகம், பணத்தை காட்டக்கூடிய கிரகம், பொருளை காட்டக்கூடிய கிரகம், சொகுசு பங்களா உள்ள கிரகம் சனி பகவானோட இணையுது. அப்ப ஏதோ ஒரு ஆசை மனசுக்குள்ள இருக்குல்ல. உச்சமாகும் போது துளாராசி ஆசை வரணும்ல. அப்ப ஏதோ ஒரு ஆசை மனசுக்குள்ள இருக்கா இல்லையா? இருக்கணும், இருக்கும். உங்க ஜாதகத்துல மட்டும் பாத்துங்க. இப்ப எந்த கிரகம் திசாபத்தி நல்லா இருக்கா மட்டும் பாத்துங்க. ஏன்னா ஒண்ணும் இல்லைங்க, பிறந்த நேரம் தான் லக்னம்னு சொல்லுவாங்க. அதாவது பிறந்த நேரம் தான் உங்களுடைய கர்மாவை தீர்மானம் பண்ணுது. யாருமே இந்த கலியுகத்துல கர்மா இல்லாம பிறக்கவே முடியாது. ஏன்னா 25 நாள் இந்த கிரகம் உச்சத்துல உட்காந்துருக்கு. அப்ப எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பயங்கரமான ராஜயோகத்துக்கு நீங்க போகக்கூடிய நாள் நெருங்குது பாத்துங்க. ஏன்னா துளாராசிக்கு நான் கெட்டதுக்கான விஷயம் சொல்ல வரல. ஏன்னா சுக்கிர பகவான் வந்தால் தான் எல்லாருமே ஜாதகனோட எடுத்துட்டு வேகமாக ஓடுவாங்க. நமக்கு எதுவும் யோகம் இருக்காதா அப்படின்னு.
ஏன்னா நல்ல நேரம் நெருங்குதுங்க, அதை விட்டுறக்கூடாது, அவ்வளோதான். என்னை பொறுத்து விடக்கூடாது, அதை இறுக்கி பிடிச்சி நம்ம அந்த விஷயத்தை அடையணும். ஏன்னா துளாராசியை பொறுத்தவரை நிறைய பேர் இந்த சனி பவன் கெட்டு போய் இருந்தால், அதாவது நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது எல்லாத்துக்கும் சொல்லலை, யார் ஜாதக தசாபதி சரியில்லையோ கடன் பிரச்சனை, எப்படி கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வேலை பிரச்சனை, இதெல்லாம் இருக்கணும். நீங்கள் கேட்டு பார்த்துக்குங்க. சகோதர உறவா, தாய்மாம உறவா, வேலை உத்தியோகம் நிரந்தரமாக ஒரு 4-5 மாதமாக இல்லையா, இதெல்லாம் கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படியே சொல்லுவாங்க. அம்மாவுடைய உடம்பு, உங்களுடைய குழந்தை பாக்கியம், திருமண தடை, எல்லாருக்கும் நிறைய பேர் நடந்திருக்கு பாருங்கள். கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் தாமதமாகிறது, படிப்பு கல்வி ஒரு மந்தமாகிறது, தொழில் உத்தியோகம் தடங்களாக போகக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த துளாராசி இருந்தது. ஏன் தொழில் உத்தியோகத்தில் தடங்களை பார்த்துருக்கே, திருமணம் இதான் பொண்ணு மாப்பிள்ளை ஃபிக்ஸ் ஆகும்போது இங்கே தடங்கள் கொடுத்துருப்பார். ஏன்னா செவ்வாய் கொஞ்சம் அஸ்தமனமாக இருந்தார். இப்போ பொருள், நகை, வீடு, இடம், வேலை, தொழில், உத்தியோகத்தில் நிறைய தடங்களை பார்த்ததுன்னா நிறைய பேர் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க துளாராசிக்காரங்க, ஆமாம்பா. இப்போ ஏமா நல்லது நடக்க போது, சுக்கிர பாவனும் சனி பாவனும் அவங்களுடைய சாரத்தில் போகிற உங்களுக்கு சுக்கிரன் எத்தனை வீட்டை சொல்லுங்கள், உங்கள் ராசிக்கு அவர் தான் அதிபதி. உங்களுக்கு எல்லாமே தீர்மானம் பண்ணணும், அவர் தான் பண்ணணும். அடுத்து 8ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு பாருங்கள், 8னாவே திடீர் அதிர்ஷ்டம் ஒரு அதிபதி. 8 6ஆம் இடத்துல இருந்தால் விபரீத ராஜயோகத்தில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. கெட்டவர் கெட்டிடும் ராஜயோகத்தில் நீங்கள் இருக்கிறது துளாராசியாக இருக்குது. அப்போ ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்கா நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு பாருங்கள், சனி பவன் தான் 4ஆம் வீட்டதி 5ஆம் வீட்டதி அவரோட சேர்ந்து இணைகிறார் பாருங்க. 4 என்ன இருக்குது, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து, ஆசை. 5ஆம் இடத்துல ஆசை, குழந்தை, எல்லாமே நிறைய இருக்குங்க. இவ்வளோ கிரகம் இணையும் போது நான் கெட்டது இங்கே சொல்லணுமா? அதுவும் குருவுடைய வீட்டில் நகை, பொன், பொருள், சேமிப்பு இடத்துல இந்த கிரகம் இணையுது. அதனால் இங்கே கெட்டது மேக்சிமம் நடக்காது. நல்லது மட்டும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதுக்குமே பயப்படக்கூடாது. எப்படி எதுக்குமே பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த துளாராசிக்காரங்க, எதுக்கும் பயப்படாங்க. எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றி. அவர் முதல் பண்ணே சொல்கிறேன், வேலை மாற்றம் 100% நடந்தே தீரும். நல்ல வேலை, சூப்பரான வேலை. நீங்கள் 10 கம்பெனிக்கு 11 கம்பெனிக்கு அப்ளைசன் பண்ணலாம். சரி, இப்போ பாருங்கள், வேலை ஒத்திக்கும் நல்ல வேலை கிடைக்கும் பாருங்கள். நான் சொன்ன இந்த டேட்டுக்குள்ளே மார்ச் மாதம் 25க்குள்ளே இந்த சுக்கிர பயிற்சி முடியறதுக்குள்ளே பாருங்கள், வேலை ஒத்தியத்தில் பெரிய லெவலுக்கு போகிறது நீங்களாக இருப்பீங்க. வெளிநாட்டு வெளியில் வேலை பார்க்குற அனைவருக்கும் ப்ரொமோஷன் தேடி வரும். நீங்கள் எழுதியே வச்சுக்கோங்க. ஏங்க எடுத்தோன்னே வெளிநாடு வெளியூர் போயிட்டீங்க, நேராக 12ஆம் இடத்தை பார்க்குதுங்க. இப்போ வெளியூர், வெளிநாடு, வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கும். கடனே இருக்காது, உடம்பு ஆரோக்கியத்தில் மருத்துவ சேவை வராது. ஏன்? சுக்கிரன் வந்து சனி உடம்பு இணைகிறாருங்க. உங்கள் சுகத்தை காட்டக்கூடிய யார்? சனி பவன் தானே. உடம்பு 5ஆம் நாள் உடம்பு ஆரோக்கியம்னா 5ஆம் நல்லா தான் போதும். அப்போ அங்கே போய் இணையும் போது கண்டிப்பாக அந்த அதிபதி இணையும் போது யாருக்கு ஜாதகம் சனி சுகம் நல்லா இருக்கும். இப்போ உடம்பு ஆரோக்கியத்தில் பிரச்சனை, ஏன்னா உங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கணும், கால் வலி கண்டிப்பாக இருக்கணும். இப்படி கால் வலி, வயிறு சார்ந்த தொந்தரவு, உடம்பு ஆரோக்கியத்தில் ஒரு மந்தமனத்தன்மை, சுவாச பிரச்சனை, சளி தொந்தரவு, ஏதாச்சும் ஒரு இப்போ ரீசெண்டாக 2 மாதத்தில் நீங்கள் மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க பாருங்கள், கேட்டுக்கோங்க. தாய்மாமன் உறவுலையோ நிறைய தடங்களை பார்த்துருப்பீங்க, இனிமேல் இருக்காது. எந்த பேங்கில் போய் நீங்கள் லோன் கேட்டு பாருங்கள், லோன் உடனே சாங்ஷன் ஆகும். ஆனால் இப்போ ஏதோ கடன் வாங்கி நீங்கள் இடமோ நகையோ பணமோ வாங்க போகிறீங்க, இது கன்ஃபார்ம் நடக்கும். என்ன காரணம், எதனால் சொல்கிறீங்க? நல்லா பாருங்கள், ஒரு ராசி அதிபதியை சுக்கிர பகவான் குருவுடைய வீட்டில் உட்காந்துருக்காரு. வருமானஸ்தான அதிபதி செவ்வாய் பகவான் அந்த குரு பார்க்குறாரு. அப்போ இங்கே கெட்டது சொல்லணுமா? ஏதோ ஒரு பெருசாக சேமிக்க போகிறீங்க, ஏதோ ஒரு பணம் இன்கம் உங்களுக்கு வரப்போது பாருங்கள். நல்ல ஒரு மாற்றமாக கண்டிப்பாக வேலை செய்யும். இது நடந்தே தீரும், இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வருதோ, ஏதாச்சும் ஒரு கேஸ் பிரச்சனை உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க, அந்த கேஸை மூவ் பண்ணி நடத்தி பாருங்கள், கண்டிப்பாக கேஸை செஞ்சிருவீங்க. ஏன்னா சனி சுக்கிரன் இணைவுனால சொல்கிறேன் நான். அதுவும் சனியோடைய சாரத்தில் போகிறனால தான் இடம் பிரச்சனை, பூமி பிரச்சனை உள்ள கேஸை நான் எடுத்து நடத்த சொல்கிறேன். ஏன்னா 4க்கும் 5 கூடிய அவர் தான். வீடு, இடம், பூமி, சொத்து உடைய ஆசையை நீ தீர்மானம் பண்ணக்கூடிய சனி பகவான் தான். அவருடைய சாரத்தில் போகிறனால எடுத்து நடத்துங்க, சூப்பராக இருக்கும். கடன் இருக்காது, பகை இருக்காது, வெளிநாடு வெளியூர் தொழில் உதவி சூப்பரான கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ எடுங்க லாட்ரி கோத்தை. ஏன் லாட்ரி கோத்தை எடுக்கணும்? 12ஆம் இடத்தை சுக்கிரனும் சனி பார்க்குதே. அப்போ எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? எடுக்கலாம்ல. ஜாதகத்தை பார்த்து தசாபதி துளாராசி எடுத்து பாருங்க, கண்டிப்பாக அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாமல் ஜாதகத்தை 30 வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம். கமிஷன் வியாபாரம், படிப்புகளில் அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம் சூப்பராக இருக்கும். சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய இப்போ பண்ணுங்க. இப்போ தொழிலை ஆரம்பித்து பார்க்கணும், செம்மையாக இருக்கும். தொழிலில் இப்போ கொஞ்சமாச்சும் லாபம் கிடைக்கும் பாருங்கள். ஏன்னா சுக்கிரன் இணைகிறார், சனி பகவான் தொழில் ஸ்தான அதிபதியோட சேர்ந்து இணைகிறதுனால தான் இந்த பலனை சொல்கிறேன். நான் சொல்லவே மாட்டேன் உங்களுக்கு. பொருளாதார இன்கம் எல்லாமே சூப்பராக. உடம்பு ஆரோக்கியத்தை பற்றி மருத்துவ சொல்ல நிறைய வந்திருக்கும், இனிமேல் வராது பார்த்துங்க. நல்ல ஒரு நிம்மதியான வரக்கூடிய யோகம் சூப்பராக வேலை செய்யும்.
பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துரும். மெயினாக அந்த கமிஷன் வியாபாரம், இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஐடிஐ ஃபீல்டு, டிரைவர் வேலை பார்க்குறவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன். ஐடிஐ ஃபீல்டு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் வரும். பேங்க்ல வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொமோஷன் தேடி வரும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக சூப்பராக இருக்குது, பார்த்துங்க. இப்போ நட்சத்திர பலனுக்குள்ள போகும்போது முதல் நட்சத்திரம் என்ன வரும்? சித்திரை நட்சத்திரம். எதுலையுமே தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், பயங்கரமான ஒரு அனுகூலமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கணும். எதை வந்தாலும் பயப்படாதீங்க. சித்திரை நட்சத்திரம் பாருங்க, எல்லாமே வெற்றி தான். இனிமேல் உங்களுக்கு தோல்வியே கிடையாதுங்க. எப்படி தோல்வியும் உங்களுக்கு வராது இனிமேல். ஏன் வராது? ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி 5ஆம் இடத்துல சூப்பராக இருக்கும். ஏதோ பெருசாக ஆசைப்படுறீங்க லைஃப்பில், கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க. அந்த வெறி உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ரொம்ப செலவு பார்த்துட்டீங்க. கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, ஏதாச்சும் வீடு இடத்துல வண்டி வாங்கின செலவு, நிறைய தடங்களை பார்த்தது யாருன்னா நீங்கள். குழந்தைகள் செலவு, நிறைய குடும்பத்தில் ஒரு குழப்பத்துக்கு போனது யாருன்னா சித்திரை 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 நட்சத்திரம். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். ஒரு தலைமை பொறுப்பு போகிறீங்க, பெருகொண்ட பணமோ, இன்கமோ, வேலை உதவியில் ஒரு உயர் பதவி, எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் நிறைய ஜாதகம் கொடுத்து சித்திரை நட்சத்திரம் பிறந்தாங்க, அதனால சொல்கிறேன். இப்போ எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக வருது. படிப்பாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், மீன் அந்த யூனிஃபார்ம் போடுவாங்க, நிறைய பேர் இந்த கரெக்டாக துறையில் போகக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சரி நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. அதேமாதிரி திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு தடங்கள் வராது, நல்ல ஒரு மாற்றம் வரும். உடம்பு ஆரோக்கியம், ஹெல்த்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இனிமேல் கொஞ்சம் சேஞ்ச் கிடைக்கும், பார்த்துங்க. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை ஏதோ ஒரு பெருசாக ஆசைப்படுறீங்க, அந்த விஷயத்தை அடைய போகிறீங்க. சித்திரை பிறந்த அனைவருக்கும் நல்ல ஒரு யோகமாக இருக்குது, பார்த்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சுவாதியில் பிறந்தவங்க எதுவுமே பிரம்மாண்டமாக பெருசாக வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய வெறி உங்கள்ட்ட நிறைய இருக்குது. ஆனால் நிறைய ஆசைப்பட்டு ஏமாந்துக்கிட்டே இருக்காங்க. நல்ல வேலை இல்லைங்க, கடன் பிரச்சனை இருக்குங்க, பொருளாதார பிரச்சனை இருக்குங்க, இன்கம் பிரச்சனை, நிறைய தடங்களை சந்திச்சது யாருன்னா நீங்கள் மட்டும்தாங்க. ஆனால் இப்போ நல்லது நடக்குங்க. என்ன காரணம் சொல்லுங்கள்? சூரிய பகவான் ராக தொடர்றாரு, 11ஆம் வீட்டுக்கு ராக தொடர்றாரு. இப்போ பெருங்கொண்ட பணமோ, கமிஷன் வியாபாரமோ, வேலை உத்தியத்தை நல்லா தடங்களை எல்லாத்தையும் நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த சுவாதியில் பிறந்தவங்க. இனிமேல் நல்ல யோகம் வருது பாருங்க. இப்போ வீடு கட்டுறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வெளிநாடு போகிறதோ, வெளியூர் போகிறதோ, படிப்பில் ஒரு மாற்றம் போகிறதோ, தொழிலில் ஒரு மாற்றம் போகிறதோ, எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் நினச்ச காரியத்தை சாதிக்க ரெடியாக இருங்க. உங்கள் பிரம்மாண்டமான ஆசையை விட்டுறாதீங்க. சாதிக்க நீங்கள் ரெடியா? நான் இப்படி தான் உங்களுக்கு கேட்பேன். இப்படி சுவாதியில் பிறந்தால் சாதிக்கணும். ஏன்னா கெமிக்கல் ஃபீல்டு, இந்த கமிஷன் வியாபாரம் எல்லாத்துலேயும் பெரிய லெவலாக இருப்பீங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு கற்பனையை வெளியில் கொண்டாங்க, கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க. அடுத்த விசாரணத்தில் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணங்க, அவசரப்பட மாட்டாங்க. பொறுமையான குணம், நிதானித்து சிந்திச்சு குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். அறிவு, திறமை எல்லாமே நிறைய விஷயத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். விசாரத்தில் பிறந்தவங்க இனிமேல் எந்த ஒரு கெட்டதுமே விசாரத்துக்கு நடக்காது. கெட்டதை தயவுசெய்து தூக்கி போட்டுருங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. வருமானத்துலேயும், பொருளாதாரத்துலேயும், வேலையிலையும், தொழில், நிறைய கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கேஸு பிரச்சனை, ஐயோ குழப்பத்தில் போய் ஒரு தடுமாட்டத்துக்கு போனதுனால அந்த விசாரணத்தில் பிறந்தவங்க மட்டும்தான். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது விசாரணத்தில் தான். இப்போ எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க. தொழில் உத்தியோகம் நல்லாயிருக்கும், படிப்பு கல்வி நல்லாயிருக்கும், வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும். எப்படி வீடு, வண்டி, வாகனம், ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்கில் வேலை பார்க்குறவங்க, பணம் புழங்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் சொல்கிறேன். ஒரு 10 பேருக்கு போதும் சொல்லக்கூடிய வேலைகள்லாம் எல்லாருக்கும் நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. எடுத்த காரியத்தை கண்டிப்பாக வெற்றியான ஒரு நேரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி துலா ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.